ஹலோ கைஸ், நீங்க பாக்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் ஒன் பீஸோட 200வது எபிசோட பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் மைல் ஸ்டோனாக வச்சிருந்த 100 எபிசோடு முடிச்சோம். இப்போ 200வது எபிசோடுக்கு வந்தாச்சு. இந்த டைம் முடிஞ்ச அளவுக்கு நான் ஃபாஸ்ட்டாக தான் எபிசோட்ஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் நான் இதுக்கு முன்னாடியே 134th எபிசோடில் கேட்டிருந்தேன், இந்த மாதிரி எனக்கு 2500 கமெண்ட்ஸ் போடுங்கன்னு சொல்லி ஒன் பீஸுங்கிற வார்த்தையை. ஜஸ்ட் ஒரு 250 பேர் 10 கமெண்ட்னு போட்டிருந்தாங்க கூட 2500 கமெண்ட் வந்திருக்குமா இல்லையா? ஆனால் ஆடியன்ஸாக யாரும் அதை செய்யல. அதில் ஜஸ்ட் ஒரு 2000க்கு மேலான கமெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அதுலேயும் சிலது நான் ரிப்ளை பண்ணதையும் கவுண்டோட சேர்த்து தான் வரும். அதனால அந்த ஒரு கமெண்ட் பாக்ஸ்ல ரிப்ளை பண்ணாம இருந்தேன். அதையும் தாண்டி ரிப்ளை பண்ணிட்டேன். ஏன்னா 2500 வராதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. இருந்தும் நான் என் தரப்புக்கான ஹார்ட் ஒர்க் கொடுத்துட்டே தான் இருக்கேன், வீடியோஸ் போட்டே தான் இருக்கேன். நான் இப்ப 200வது எபிசோட் வந்திருக்கேன் இல்லையா? இதை அப்ரிஷியேட் பண்ற விதமானாவது இந்த வீடியோக்கு ஒன் பீஸ்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த டைம் நான் கொடுக்க போற கவுண்ட் சேம் அதே 2500 தான். பாப்போம் இது எவ்வளவு சீக்கிரமா வருதுன்னு. இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே டேரிங் லூஃபி அண்ட் சாஞ்சி தேர் கிரேட் ரெஸ்கியூ ஆபரேஷன் இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. G8ல லாஸ்டா ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணப்ப அவன் நம்மளோட யூனிஃபார்மா போட்டிருந்தான். அதனால அன்ஐடென்டிஃபைடா யாருன்னே தெரியாம யார் சிக்கினாலும் சரி அவங்கள அரெஸ்ட் பண்றதுக்கு பாருங்கன்பா. சுத்தி இருக்க ஆபீசர் சரிம்பாங்க. இதுக்கப்புறம் ஷிப்ஸ் இருக்க டாக்ல காட்டுவாங்க. மெக்காவோ கோயிங் மேரியை செக் பண்ணிட்டு இருக்கும் போது ஷிப் ரைட்ஸ்லாம் அந்த நீலமுக்க அப்பளைய ஒருத்தன் வந்தான்ல, அவன் ஸ்ட்ரா ஹெட்ஸை சேர்ந்தவனா. அவன் அந்த டாக்கு வந்ததுக்கு ரீசன் கண்டிப்பா பெட்டரா ஏதாவது ஷிப் எடுத்துட்டு தப்பிச்சு போலான்னு பாத்திருப்பான். ஏன்னா இதெல்லாம் குப்பை மாதிரி இல்லன்ட்டு சிரிப்பானுங்க. மெக்காவோ ஷிப்பை செக் பண்ணி முடிச்சுட்டு கிளம்பும் போது என்னங்க இன்னைக்கான வேலை முடிஞ்சுதான்னு கேட்பாங்க. மெக்காவோ ஒரு வயசானவனா இவ்வளவு வேலையில வாங்க கூடாதுப்பான்பாரு. அவனுங்க அவர் என்ன அவரே பெருசா சொல்லிக்கிட்டாருன்ட்டு நமக்கு தான் தப்பா கேட்டிருக்கோன்ட்டு சிரிப்பாங்க. இதுக்கப்புறம் லூஃபி அண்ட் சாஞ்சியை கட்டுவாங்க. சாஞ்சி பதுங்கி போவான். லூஃபி பாட்டுக்கு தெனாவெட்டா வருவான். சாஞ்சி தான் முடிஞ்ச அளவுக்கு அவனை சமாளிச்சு எடுத்துட்டு போவான். லூஃபி உசாப்பும் ஜோரோவும் எங்க இருப்பாங்கன்னு கேட்பான். சாஞ்சி மெரைன் கிட்ட மாட்டிருக்கானுங்களே, ஜெயில தான் இருக்கணும்பா. லூஃபி அப்ப ஜெயிலுக்கு போலான்பா. சாஞ்சி உனக்கு அந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியுமான்னு கேட்பான். லூஃபி உனக்கு தெரியும்னு நினைச்சன்பா. சாஞ்சி எனக்கு எப்படா தெரியும்பா. லூஃபி அந்த பக்கம் விண்டோ வழியா பார்த்துட்டு அந்த பெல்லி பட்டன் மைக்கு ஐலாண்ட் சந்தேகப்படும்படியா இருக்குன்பா. சாஞ்சி ஏன் குறிப்பா அதுன்னு கேட்கவும் லூஃபி அதெல்லாம் தெரியல, சாஞ்சி எனக்கும் அதே தான் உள்ளுணர்வுல சொல்லுதுன்ட்டு. ஆனா இந்த ஒரு தீவுக்கு போறக்கு பிரிட்ஜை தான் யூஸ் பண்ணி ஆகணும் போல என்பான். சாஞ்சி ட்ரை பண்ணலாம்னு சொல்றப்ப லூஃபி ஃபயர்டப் ஆவான். இதே இடத்துக்கு யாரோ வரப்போல இருக்கும். இந்த இடத்துக்கு வந்த மெரைன் ஆபீசர் பார்க்கும்போது இங்க யாரும் இருக்க மாட்டாங்க. மினி டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் மூலமா இங்க யாரும் இல்லைங்கிற விஷயத்த சொல்லுவான். சாஞ்சி அண்ட் லூஃபி வென்டிலேஷன்ல இருப்பாங்க. சாஞ்சி இவனுக்கு மினி டிரான்ஸ்பாண்டர் ஸ்னைல் வேற யூஸ் பண்றாங்களா, கிழிஞ்சது போன்பா. லூஃபி சாஞ்சியை கூப்பிட்டு கொஞ்சம் ஃபன்னா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கலன்பா. சாஞ்சி அட குரங்கு பயில நகர்றான்பா. இதுக்கப்புறம் ஒருத்தன் ட்ராலில பாக்ஸஸ் தள்ளிட்டு போறப்ப ஷெஃபர்ட் மேல விட்டு ஏத்திருப்பான். அவனை பார்த்து பயந்த ஓட ஆரம்பிச்சிருப்பான். இதுக்கப்புறம் மெரைன் ஆபீசர்ஸ் வந்து சுத்து போட்டிருப்பாங்க கன் பாயிண்ட்ல. ராபின் போர்ட்டோட என்ட்ரி ரெக்கார்ட்ஸை செக் பண்ணுவா. இது ரொம்ப ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. சில சமயங்கள ஷிப்ஸ் உள்ள வந்து போகாம இருந்திருக்குதுன்னு யோசிப்பா. இந்த பாயிண்ட்ல ராபின் தன்னை வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்கங்கிறத ரியலைஸ் பண்ணிருப்பா. இதுக்கப்புறம் மேஜர் ஷெஃபர்ட கொண்டு வந்து உள்ள போட்டிருப்பாங்க. அந்த ஆளு டே நான் யாருன்னு தெரியாம இந்த வேலையெல்லாம் பாக்குறேங்கடான்னு கத்துவாரு. பட் அங்க இருக்க மெரைன்ஸ்லாம் நக்கல் பண்ற மாதிரி. இப்ப நீ என்ன சொல்ல போற? நீ தான் மேஜர் ஷெஃபர்ட்னு சொல்ல போறியா? நீ எங்களை இன்ஸ்பெக்ட் பண்ண வந்திருக்கேன், நக்கல் பண்ணுவானுங்க. பட் ஷெஃபர்ட் நக்கல் பண்றானுங்கன்னு புரியாம அதான் உங்களுக்கே தெரியுதுலடா, கமாண்டர் ஜானதனை பார்க்க விடுங்கன்பா. உசாப்பே வந்தா மேஜர் ஷெஃபர்டுங்கிறத புரிஞ்சிருப்பான். ஆமா ராபின் தானே இவன் பிளேஸ்ல வந்திருக்கான், அப்படின்னா இவன் தான் ஒரிஜினல் போலான்னு திங்க் பண்ணிட்டு இவனை வகையா கோத்துடலான்ட்டு டே மச்சான் பைரட்டா இருந்தா ஆம்பளையா ஒரு கட்ஸ் வேணும்டா. இப்ப வரைக்கும் நடிச்சிட்டு இருக்கீங்களா அந்த நடிப்பு நிறுத்துற காண்டாரியானோன்பா. ஷெஃபர்ட் காண்டாரியானோவா? அடே என்னடா பேசுற நீன்பா. உசாப் டக்குன்னு எந்திரிச்சு போய் அவன் பக்கத்தால் நின்னுட்டு மூக்கால குத்தி டே என்ன உன் சொந்த பேரையே மறந்துட்டியா, அப்புறம் என் அழகான முகத்தை மறந்துட்டு போலேன்பா. ஷெஃபர்ட் உசாப்ப தள்ளி விட்டு நான் ஒன்னும் அவன் மச்சான்லாம் கிடையாதுன்பா. உசாப் அடே உனக்கு என்னாச்சு? இரு மேல இருந்து கீழே விழுந்ததுல உன் மண்டையில அடிபட்டுக்கு ஏதாவது பழச மறந்துட்டியான்ட்டு அடே எல்லாரும் சேர்ந்து அவனாவது வெளியே விடுங்கடா, இவன் ஒண்ணு எனக்கு தெரிஞ்ச பழைய காண்டாரியானோ கிடையாதுன்பா. இதை பார்த்துட்டு இந்த 3 மெரைன் ஆபீசர்ஸும் அவ்வளவுதான் வேலையே முடிஞ்சது, இன்ட்ராகேட் கூட பண்ண தேவையில்லைன்ட்டு கிளம்பி இருப்பானுங்க. ஷெஃபர்டும் அடே என்னடா பேசிட்டு போறீங்க, என்னங்கிறது வெளியே கூட்டிட்டு போங்கடான்பா. ஜோரோ கொண்டாரியானோன்னு கூப்பிட்டு அவன் மண்டையிலே முட்டி நாக் அவுட் பண்ணி விட்டுருப்பான். ஷெஃபர்ட் மயங்கும் போதும் கூட யாரா அந்த கொண்டாரியானோன்பா. ஜோரோ இதெல்லாம் நிறுத்திக்கங்கடான்பா. உசாப் நல்லா வேலை பார்த்திருக்க ஜோரோன்பா. ஜோரோ இந்த பக்கம் வந்திருப்பான். உசாப் இந்த பக்கம் திரும்பிட்டு ராபின் நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்கேன்ட்டு சிரிப்பான். ஜோரோ இப்படிலாம் சிரிக்காதடா, ரொம்ப மோசமா இருக்குன்பா. இதுக்கப்புறம் சாஞ்சி அண்ட் லூஃபி பதுங்கி போறத காட்டுவாங்க. ஜானதன் கிட்ட அந்த பக்கம் இருக்க மெரைன் ஆபீசர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸ்ட்ரா ஹேட் லூஃபி அண்ட் மத்தவங்க இருக்க இடம் எங்கேன்னு தெரியலன்னு. ஜானதன் சிம்பிளாவே இருப்பாரு. ட்ரேக் இந்த விஷயத்துல என்ன செய்யன்னு கேட்க ஜானதன் கண்டிப்பா பிரச்சனை தேடி அழிஞ்சிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நீங்களே வழி எங்கேன்னு காட்டுங்க, அப்புறம் அவசரப்பட்டு எதுவும் செய்ய வேண்டாம், ஜஸ்ட் அவங்கள வர வச்சு பிடிங்கன்பா. ட்ரேக்கும் சரின்பா. ஜானதன் செஸ் போர்டை பார்த்துட்டு இந்த இடத்துல எங்க கைகள் தான் ஓங்கி இருக்கும், உன்னால
உன்னால எதுவும் பண்ண முடியாது ஸ்ட்ராஹட் லூஃபின்பா. இதுக்கப்புறம் சாஞ்சி அண்ட் லூஃபியை காட்டுவாங்க. சாஞ்சி ஒரு இடத்துல நிக்காத பார்த்துட்டு லூஃபி என்னாச்சுன்னு கேட்பான். சாஞ்சி அந்த பக்கம் இருக்க ஃபோர்ஸை தாண்டி போகணும்ட்டு இந்த பிரிட்ஜுக்கு கீழே தான் காட்ஸ் இல்லைன்ட்டு லூஃபி வா நம்ம அந்த பக்கம் போயிடலான்பா. லூஃபியும் கூலா இருக்குன்ட்டு போவான். இதுக்கப்புறம் ஜானதனுக்கு ரிப்போர்ட் வரும். ஷெஃபர்ட கோண்டாரியணும்னு சொல்லி வச்சிருப்பான் இல்லையா உசாப்பு, அந்த விஷயத்த சொல்லிட்டு சார் இப்ப வந்தவனும் மேஜர் ஷெஃபர்ட்னு சொல்லிக்கிறான் சார், இருந்தாலும் அந்த நீல மூக்க அவனை கொண்டாரியணும்னு சொன்னான். அப்புறம் அவன் அந்த மேஜர் ஷெஃபர்ட்னு சொன்ன விஷயம் பொய்னு புரியுதுன்பான். ஜானதன் அப்படியான்ட்டு படுத்திருப்பான். அந்த பக்கம் சாஞ்சியன் லூஃபி போயிருப்பாங்க. இதுக்கப்புறம் ஜெயில இருக்க உசாப் வந்துட்டு ஜோரோவை கூப்பிட்டு உனக்கு இந்த ஸ்ட்ரேஞ்ச் ஃபீல் தெரியுதா இல்லையான்னு கேட்பான். ஜோரோ ஒரு பேட் ஃபீலிங்கை உணர முடியுதுன்பான். இந்த இடத்துக்கு யாரோ வரப்போல இருக்கும். பார்த்தா ட்ரேக்கும் மத்தவங்களும் ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க, யாராவது வந்தா பிடிக்கலான்ட்டு. வந்தவனும் பிடிக்கலான்ட்டு ஸ்வாட் பாயிண்ட்ல பிடிச்சிருப்பாங்க. பார்த்தா மெக்காயாவோ இருப்பாரு. டேய் என்னடா பண்றீங்கன்னு ட்ரேக் வந்துட்டு உனக்கு இங்க என்னையா வேலைன்னு கேட்பான். மெக்காயோ சில கேள்வி கேட்க வந்த முதல்ல எதுக்குடா கத்தின்பான். இதுக்கப்புறம் தான் கத்தியெல்லாம் எடுப்பானுங்க. ஜோரோ ட்ராப் செட் பண்ணிருக்காங்களான்னு புரிஞ்சுப்பான். ட்ரேக் இங்க உனக்கு என்ன வேலைங்கும் போது மெக்காவோ நான் உன் கூட பேச வரல, அந்த நீல முக்கம் கூட பேச வந்தேன் பாரு. ட்ரேக் நான் சிறை கைதிகளோட உன்னை பேச விட மாட்டேன்பா. மெக்காவோ லேட்ல ஆகாதுன்ட்டு போவாரு கிட்ட. உசாப் அவரை பார்த்ததும் ரெகக்னைஸ் பண்ணிட்டு ஆமா கோயிங் மேரி ஓகேவா தானே இருக்கான்பா. மெக்காவோ ஷிப்ஸ்க்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல. அப்ப நீ உன்னோட ஷிப்பை இந்த அயன் ஷீட்டால கவர் பண்ணி அடிச்சு வச்சிருக்க இல்லையா, ஆணிகளை வச்சு அதை நீ ஸ்பைசஸ் யூஸ் பண்ணி தான் கரெக்டா இருந்திருக்கும் பாரு. உசாப் அதெல்லாம் எனக்கு என்னன்னு தெரியாதுங்க, அண்ட் நான் ஒன்னும் அதோட மெயின்டெனன்ஸை பாத்துக்கல. அன்னைக்கு யாரோ ராத்திரி தனியா ஒருத்தர் ரிப்பேர் பண்ணதுன்பா. மெக்காவே ஷாக் ஆயிருப்பாரு, வெறும் ஒரு ஆளான்ட்டு. உசாப் ஆமாங்க அது ஸ்கை ஐலாண்ட்ல நடந்துச்சு, அது இங்க இருந்து 10,000 மீட்டர் வானத்துல இருக்குன்பா. மெக்காயோ ஷாக் ஆவாரு. உசாப் நீங்க நம்புறதுக்கான வாய்ப்பு இல்லதான்பா. மெக்காயோ நீங்க மேல இருந்தானே கீழே வந்தீங்கன்பா. உசாப் அப்பா எங்களை நம்புறீங்களான்னு கேட்பான். மெக்காயோ நானே என் கண்ணால பார்த்தேன்ல, அந்த மாதிரி ஷிப் விழுகிற மாதிரி ஒரு கன்சிடரபிள் ஹைட்ல இருந்தானே கீழே விழுந்திருக்கணும்பா. உசாப் ஸ்கை ஐலாண்ட்ல பார்த்த ஏஞ்சல்ஸ் அண்ட் காட்ஸை பத்தி எல்லாம் சொல்லுவான். ட்ரேக் தான் அந்த பக்கம் கடுப்புல இருப்பான். மெக்காவோ செத்துக்கிட்டு திரும்ப வந்தியான்னு கேட்பாரு. லைக் இது ஒரு நல்ல ஜோக் போல போகும், பட் ட்ரேக் தான் கடுப்புல இருப்பான். இதுக்கப்புறம் மெக்காயோ அந்த ஷிப் ரெடி பண்ணவன் ஏதாவது அடந்த மிஸ் இந்த சமயமா பார்த்து வந்தானான்னு கேட்பான். உசாப் அப்படின்னா அவனை பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்பான். மெக்காவோ அன்னைக்கு ராத்திரி நீ யாரை பார்த்திருப்பேன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு பாரு. உசாப் யாருன்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வத்துல இருக்கப்ப மெரைன் ஆபீசர்ஸ் அவ்வளவுதான் டைம் முடிஞ்சது, இந்த பெருசை கொண்டு போய் வெளியே விட்டு வாங்கன்ட்டு கிளம்பிருப்பாங்க. உசாப் யார்தான் ரிப்பேர் பண்ணாங்கன்னு சொல்லுங்களேன்னு கத்துவான். அந்த அளவு நீங்க ஷிப்ஸ்ல ரொம்ப முக்கியமான பகுதிகளை மிஸ் பண்ணிருவீங்க, அப்படியேப்பட்ட பகுதிகளை சரியா ரிப்பேர் பண்ணும். எப்பவும் உங்க ஷிப்பை ட்ரெஷர் போல பாத்துக்கங்க, ஏன்னா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சுதான் பாரு. உசாப் எனக்கு நல்லாவே புரிஞ்சுதுன்ட்டு தேங்க்ஸ் சொல்லுவான். இதுக்கப்புறம் மெக்காயாவை கொண்டு வந்து வெளியே விட்டுருப்பாங்க. சாஞ்சி அண்ட் லூஃபி அந்த இடத்த நோட் பண்ணி வச்சிருப்பாங்க. லூஃபி முதல் வேலை போலான்னு பாப்பான். சாஞ்சி ஒரே நிமிஷம், இப்ப நம்ம வந்த வழியில மட்டும்தான் காட்ஸ் இல்ல, இது மூலமா உனக்கு என்ன தெரியுதுன்னு கேட்கும் போது லூஃபி கமாண்டர் நல்லவரா இருக்கணும்பா. சாஞ்சி வாயிலே உதச்சு அது ஒரு ட்ராப் டான்பா. லூஃபி அப்படியே கீழே விழுந்திருப்பான். சாஞ்சி அவங்க பெருசா டைம் எடுத்துக்காம நம்மள ஸ்ட்ரைட்டா ஜெயிலுக்குள்ள தள்ளுறக்கு பாக்குறானுங்கன்பா. லூஃபி ஆனா அவனுங்க 2 பேர்த்த காப்பாத்தணும்னா அங்க போய் தானே ஆகணும்பா. சாஞ்சி நம்ம இதுக்கட ஈஸியா போய் ட்ராப்ல மாட்டணும்ட்டு எதுவுமே செய்யாம எய்ம்லெஸ்ஸா சுத்திட்டு இருக்கதும் வேஸ்ட் தான், அதுக்கு பேசாம உள்ள போய் என்ன நடக்குதுன்னு தான் பாத்திரலாம். அப்புறம் எனக்கு நாமியன் ராபினை நினைச்சாலும் கவலையா இருக்குன்பா. லூஃபி என்ன போலாம் தானேங்கவும் சாஞ்சி வேகமா உள்ள போவான். இதுக்கப்புறம் லூஃபி ஒரு இடத்துக்கு போய் டோர் ஓபன் பண்ணுவான். முன்னால யாரும் இல்லைன்னு சொல்லவும் சாஞ்சி அப்ப உள்ள போன்பா. இதுக்கப்புறம் லூஃபி ஜோரோ உசாப் எங்கடா இருக்கீங்கன்னு கத்துவான். உசாப் அது லூஃபி வாய்ஸ்லன்பா. இதுக்கப்புறம் உசாப் லூஃபி வாய்ஸை கேட்டு டே இங்க வாடான்பா. ஜோரோ அவனுக்கு கேட்ட போதுன்பா. உசாப் அப்ப என்ன பண்றது வராதீங்கன்ட்டு இந்த டைம் அவனுக்கு வந்து நம்மள ரெஸ்கியூ பண்ணா நல்லா இருக்கும் தான் தோணுது, என்ன பண்றதுன்னு கேட்பான். ஜோரோ வந்து காப்பாத்துறனா காப்பாத்துங்கன்னு சொல்லுன்பா. உசாப்பும் அதையே சொல்லுவான். லூஃபி கரெக்டா உசாப்பை கண்டுபிடிச்சு வந்து நிப்பான். லூஃபி ஒன்ஸ் அந்த கம்பியை தொடவுமே அப்படியே சுருண்டு இருப்பான். உசாப் இது அந்த சீ பிரிசம் ஸ்டோன் போல என்பா. ட்ரேக்கோட டீம் சுத்து போட்டிருப்பாங்க. சாஞ்சி இதை எங்களை ஸ்டாப் பண்ணிரும் நினைக்கிறேன்பா. பின்னால இன்னொரு டீமும் இருக்கும், இது ஸ்டாப் பண்ணுமா தம்பின்னு கேட்பானுங்க. சாஞ்சி எனக்கு எல்லாமே ஒண்ணு தாண்டான்பா. சைட்ல இருக்க பார்ஸ் உடைக்கலான்னு பாப்பான். மத்தவனுக்கு இதை பார்த்து சிரிச்சுட்டு கெனன் கூட அதை தவிர்க்காதுன்பா. உசாப் கெனனான்ட்டு சாஞ்சி இங்க என் பாக்கெட்ல இம்பாக்ட் டயல் இருக்கு, அதை எடுத்து யூஸ் பண்ணுன்பா. ட்ரேக் இப்ப என்ன பண்ண போறானுங்களோன்ட்டு பாப்பான். சாஞ்சி சீசல் எடுக்க அதை பார்த்துட்டு ஷாக் ஆவானுங்க. சாஞ்சி அதை அந்த கம்பி கட்ட வைக்கும் போது உசாப் பின்னால போயிருப்பான். பட் அது டோன் டயலா இருக்கும். அழுத்தவும் உசாப் இந்த நல்ல பாம்பையான்னு கேட்டிருப்பான் இல்லையா ஜோரோ கிட்ட, அந்த வாய்ஸ் கேட்கும். எல்லாத்து மண்டைக்கு மேலையும் கொஸ்டின் மார்க் வரும். இதான் உங்களோட ரகசிய வெப்பனான்ட்டு சிரிப்பானுங்க. சாஞ்சி வாய மூடிட்டு இல்லைன்னா வெட்டிடுவன்பா. அந்த மெரைன் மெம்பர் அப்படியே சைலண்ட் ஆயிருப்பான். உசாப் திரும்ப வந்து சாஞ்சி கிட்ட சாரி கேட்டு இம்பாக்ட் டயல் இந்த பக்கம் இருக்குடான்பா. சாஞ்சி கிட்ட வரும்போதே பயப்படுவான் அடிச்சிருவானோன்ட்டு. சாஞ்சி டயல் மட்டும் எடுப்பான். இந்த டைம் திரும்ப அந்த கேஜை தகர்க்கறதுக்கு பாப்பான். பட் இது ஃபிளேவர் டயலா இருக்கும். குசு வாசம் எல்லாத்தையும் தூக்கி இருக்கும். உசாப் என் ஃபிளேவர் டயல்ல எவன்டா குசு போட்டு வச்சதுன்பா. லூஃபி மன்னிச்சுக்கடா ஃபன்னா இருக்குன்னு பண்ணன்பா. உசாப் நான் உங்ககிட்ட கேட்டுறான்பா. உசாப் நெருப்பு பக்கம் மட்டும் ஏதோ ஆகிறத நோட் பண்ணிட்டு எல்லாரும் பார்த்து ஜாக்கிரதையா இருங்க வெடிக்க போகுதுன்பா. இந்த பாயிண்ட்ல உள்ள ஏற்பட்ட வெடி விபத்துல மேன்ஹோல்கான கேப் இருக்கும் இல்லையா, அதுவே தெரிச்சிருக்கும். இந்த இடத்துல அலாம் ஆன் பண்ணி விட்டுருப்பாங்க. எல்லாரும் படையா ஜெயில நோக்கி வருவாங்க. இதுக்கப்புறம் உள்ள கட்டுவாங்க. நினைச்சபடி கேட்டை தகர்த்திருப்பாங்க. உசாப் வெற்றிகரமா எஸ்கேப் ஆயிட்டோன்பா. ஜோரோ பார்க்க போனா அப்படிதான் போலன்பா. அவன் கையில இருக்க அந்த கட்டையை அவனே உடைச்சிருப்பான். உசாப் கையில இருக்க சாஞ்சி உடைக்கும் போது உசாப்லாம் கை வீங்கி போயிருக்கும். லூஃபி மேல அந்த சீ பிரிசன் ஸ்டோன் இருக்கும். எப்ப பார்த்தாலும் தலைவலியா இருக்கியடான்பா. ஜோரோ அவனோட கத்திகளை எடுத்துட்டு உசாப்போட பேக தூக்கி போடுவான். சீக்கிரம் இங்க இருந்து போலாம் வாங்கடான்னு. உசாப் தேங்க்ஸ் சொல்லுவான். சாஞ்சி லூஃபி வா போலான்பா. உசாப் ஜோரோவை தனியா விட்டுறாதீங்கடா, அவன் தொலைச்சு போயிருவான்பா. ஜோரோ நக்கலா இருக்காடான்பா. லூஃபி சிரிச்சிட்டே ஓடுவான். இதுக்கப்புறம் ட்ரேக் எந்திரிச்சிருப்பான். எல்லாரும் ஓகேவான்னு கேட்டு நகரம் முடிஞ்சவங்க மட்டும் என் கூட வாங்க, அவங்களை எங்க வச்சு பார்த்தா சரி பார்த்த இடத்துலயே சுடுங்கன்பா. ட்ரேக் அவன் டீமோட வெளியே வரப்ப வெளியே மெரிட் மெம்பர்ஸ் கன பாயிண்ட் பண்ணி நிப்பாங்க. ட்ரேக்கு குழம்பி போயிருப்பான். உசாப் நான்
தான் சொன்னேன்ல இப்ப நம்ம காணாம போயிட்டோம், இப்ப எந்த வழியோட புடிச்சு போறதுன்பா. ட்ரேக் இதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சு போயிட்ட விஷயத்த ஜானதன் கிட்ட சொல்றப்ப அவன் கொண்டாரியோனவை பத்தி கேட்பான். எல்லாரும் பார்த்த அளவுல அவனை அப்படியே விட்டு போயிட்டாங்க சாருங்கவும். ஜானதன் சிரிச்சுட்டு கேட் ஒன்னும் ஓப்பன்ல இல்ல, கண்டிப்பா அந்த கேட் ஓப்பன் ஆகாம அவனுல பிடிக்கிறதுக்கு நமக்கு பல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குன்னு பாரு. ராபின் அவளை வாட்ச் பண்ணிட்டு இருக்கவங்கள கிளம்புறத பார்த்துட்டு பார்க்க போனா பசங்க களத்துல இறங்கிட்டாங்க போல என்பா. இதோட இந்த எபிசோட் முடியுது. கடைசியா என்டர் த ஹாட் பிளட்டட் ஸ்பெஷல் ஃபோர்சஸ் பேட்டில் அந்த பிரிட்ஜ்ங்கிற எபிசோட தான் ஒன் பீஸ்ல அடுத்து பார்க்க போறீங்கன்னு லூஃபி. நம்ம சேனலுக்கான வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டாகிராம் பேஜ், அப்புறம் டெலிகிராம் சேனல்லாம் இருக்கு. ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க்ஸ் இருக்கு. அப்புறம் நம்ம சேனலுக்கு ஏதாவது ஃபினான்ஷியலா சப்போர்ட் பண்ணணும்னு நினைச்சா இந்த QR இல்லைன்னா UPI ஐடி மூலமா சப்போர்ட் பண்ணலாம்.